புதிய அரசாங்கத்தின் அமைச்சு பதவிகள் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. குறைவடைந்த தமிழ் அமைச்சு பதவிகள். இன்றைய தினம் புதிய அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை தங்களுடைய அமைச்சு பதவிகளை பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தது. கண்டியில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது 28 அமைச்சர்கள், அதோடு 40 ராஜாங்க அமைச்சர்கள் அடங்கலாக இந்த அமைச்சு பதவிகள் வழங்கப்பட போவதாக சொல்லப்பட்டிருந்தது. எனவே கடந்த காலங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த அமைச்சு பதவிகளில் இருந்த பலர் இந்த அரசாங்கத்துக்குள் உள்வாங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பலருடைய அமைச்சு பதவி இல்லாமலும் போயிருக்கிறது. புதிய அமைச்சர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள், நியமனம் பெற்றிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆட்சி காலம் அல்லது அதுக்கு முந்தைய ஆட்சி காலத்தில் கூட, அதாவது இந்த அரசாங்கத்தில் இருந்தவர்களுடைய பல அமைச்சு பதவிகள் இல்லாமல் போயிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் என்ற அடிப்படையில் 28 அமைச்சர்கள் இதில் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 2 தமிழ் பேசும் அமைச்சர்கள் இதில் இருக்கிறார்கள். முக்கியமா வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அல்லது வடக்கில் இருந்து வந்த அமைச்சர் அப்படின்ற அடிப்படையில் டக்ளஸ் தேவானந்த் அவர்களுக்கு அமைச்சர் அந்தஸ்துள்ள அமைச்சு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்து தேசிய பட்டியல் மூலமாக உள்வாங்கப்பட்டிருந்த அலி சப்ரி அவர்களுக்கும் அமைச்சு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 அமைச்சுக்களும் தான் அமைச்சர்கள் என்ற அடிப்படையில் வழங்கப்பட்ட 2 தமிழ் பேசும் அமைச்சர்கள். அதைத் தொடர்ந்து ராஜாங்க அமைச்சு பதவிகள் 2 வழங்கப்பட்டிருக்கிறது. ஒன்று மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஜீவன் தொண்டமான் அவர்களுக்கும், அதோடு சேர்த்து கிழக்கு மாகாணத்துக்கு பொதுவாக வியாழேந்திரன் அவர்களுக்கும் ராஜாங்க அமைச்சு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 4 பேரும் தான் தமிழ் பேசும் தமிழ் பக்கமாக இருக்கின்ற அமைச்சர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த காலங்களில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த அமைச்சு பதவிகளில் பல குறை இருக்கிறது, நிறைய குறைக்கப்பட்டிருக்கிறது தான் சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் பெரும்பான்மை பக்கமாகவும் கூட நான் ஆரம்பத்தில் சொன்னது போல கடந்த ஆட்சி காலத்தில் அல்ல கடந்த காலங்களில் அமைச்சர்களாக இருந்தவர்களுக்கும் அமைச்சு பதவி வழங்கப்படவில்லை. ஓகே, இந்த விஷயம் இன்றைய நாளில் பரவலாக மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட விஷயம். பொதுவாக ஏற்கனவே சொல்லப்பட்டது 28 அமைச்சர்கள் 40 ராஜாங்க அமைச்சர்களுக்கான பதவி பிரமாணம் நடைபெறும் என்று. ஆனால் 39 ராஜாங்க அமைச்சர்களுக்கான பதவி பிரமாணம் நிறைவேற்றிருக்கிறது. இன்னும் ஒரு அமைச்சு இருக்கிறது, ஒரு சில அமைச்சு பதவிகளும் இன்னும் இருக்கிறது. அது தொடர்பாக எந்த விதமான இறுதியான தகவலும் வெளியாகவில்லை, யாருக்கு அது வழங்கப்பட போகுது அப்படின்றது. ரைட், இதோடு சேர்த்து இப்போ நாங்கள் பார்க்க போகிற அடுத்த வீடியோ இதுவரைக்கும் இன்று நடந்த அமைச்சர்கள் யார் யார் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள், பெரிய லிஸ்டே இருக்குது, நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம், அதாவது இன்று பதவியேற்றுக் கொண்ட அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள். இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் பாதுகாப்பு அமைச்சராக அதிமேன்மை தங்கிய ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் விளங்குவார் என்பதை அறிய தருகின்றோம். இந்த வேளையிலே நிதி, புத்த சாசன, சமய மற்றும் கலாசார அலுவல்கள், நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சராக இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் கௌரவ பிரதமர் மாண்புமிகு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பதவி பிரமாணம் செய்து கொள்கின்றார். தொழில்துறை கேபினட் அந்தஸ்துள்ள அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ நிமால் சிறிபால டி சில்வா அவர்கள். கல்வித்துறை அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ பேராசிரியர் GL பீரிஸ் அவர்கள். சுகாதாரத்துறை அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ பவித்ரா தேவி வன்னியாராச்சி அவர்கள். வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ தினேஷ் குணவர்தன் அவர்கள். கடற்றொழில் துறை அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ டக்ளஸ் தேவானந்த் அவர்கள். போக்குவரத்து துறை அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ காமினி லோகுகே அவர்கள். வர்த்தகத்துறை அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ பந்துல குணவர்தன் அவர்கள். வன ஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ RMCB ரட்நாயக் அவர்கள். அடுத்ததாக கௌரவ ஜனக பண்டார தென்னகோன் அவர்கள் அரச சேவைகள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி. வெகுசன ஊடகத்துறை அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ கெஹலிய ரம்புக்வெல்லா அவர்கள். நீர்ப்பாசனத்துறை அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ ஷமல் ராஜபக்ச அவர்கள். மின்சக்தி துறை அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ டலஸ் அலஹபெர்மா அவர்கள். நெடுஞ்சாலைகள் துறை
அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ அவர்கள். கைத்தொழில் துறை அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ விமல் வீரவன்ஸ் அவர்கள். சுற்றாடல் துறை அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ மஹிந்த அமரவீர அவர்கள். காணி விடயம் தொடர்பான அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ SM சந்திரசேன அவர்கள். கமத்தொழில் சார்ந்த அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ மஹிந்தானந்த அலுத்கமகே அவர்கள். நீர் வளங்கள் துறை சார்ந்த அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ வாசுதேவ நாணயக்கார அவர்கள். வலிச்சக்தி துறை சார்ந்த அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ உதய பிரபாத் கம்மன்பில அவர்கள். பெருந்தோட்டத்துறை அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ ரமேஷ் பத்திரன் அவர்கள். சுற்றுலாத்துறை அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ பிரசன்ன ரணதுங்க அவர்கள். துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை கௌரவ ரோஹித அபேகுணவர்தன் அவர்கள். இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ நாமால் ராஜபக்ச அவர்கள். நீதித்துறை அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ அலி சப்ரி அவர்கள். இதோடு இன்று தங்களுடைய கடமைகளை பொறுப்பேற்றுக்கின்ற அல்லது பதவி பிரமாணம் செய்து கொண்ட ராஜாங்க அமைச்சர்கள் யார் யார், அந்த 39 பேர் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். கௌரவ சமல் ராஜபக்ச அவர்கள் ராஜாங்க அமைச்சராக பதவியேற்கின்றார். உள்ளக பாதுகாப்பு, உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் அனர்த்த முகாமைத்துவம். கௌரவ பியங்கர ஜெயரத்ன அவர்கள் ராஜாங்க அமைச்சராக பதவியேற்கின்றார். வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு மேம்பாடு மற்றும் சந்தை பல்வகைப்படுத்தல். கௌரவ துமிந்த திசாநாயக் அவர்கள் சூரிய சக்தி, காற்று மற்றும் நீர் மின் உற்பத்தி கருத்திட்டம். கௌரவ தயாசிரி ஜெயசேகர அவர்கள் ராஜாங்க அமைச்சராக பதவியேற்கின்றார். பத்திக், கைத்தறி துணிகள் மற்றும் உள்நாட்டு ஆடை உற்பத்தி. அடுத்து கௌரவ லசந்த அழகிய வண்ண அவர்கள் கூட்டுறவு சேவைகள், சந்தைப்படுத்தல் அபிவிருத்தி மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு. கௌரவ சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே அவர்கள் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு மற்றும் சிறை கைதிகள் புனர்வாழ்வளிப்பு. அடுத்து கௌரவ அருந்திக பெர்னாண்டோ அவர்கள் தென்னை, கித்துள், பனை மற்றும் ரப்பர் செய்கை மேம்பாடு மற்றும் அது சார்ந்த கைத்தொழில் பண்டங்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி பல்வகைப்படுத்தல். கிராமிய வீதிகள் மற்றும் ஏனைய உட்கட்டமைப்பு வசதிகள் ராஜாங்க அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ நிமல் லன்சா அவர்கள். அடுத்ததாக கௌரவ ஜயந்த சமரவீர அவர்கள் குத வசதிகள், கொள்கலன் முனையங்கள், துறைமுக வளங்கள் வசதிகள், இயந்திர படகுகள் மற்றும் கப்பல் தொழில் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சராக. காணி முகாமைத்துவ அலுவல்கள் மற்றும் அரச தொழில்முயற்சி காணிகள் மற்றும் சொத்துக்கள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ ரோஷான் ரணசிங் அவர்கள். தேசிய மரபுரிமைகள் அருங்கலைகள் மற்றும் கிராமிய சிற்பக்கலைகள் மேம்பாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ விதுர விக்ரமநாயக்க அவர்கள். அடுத்ததாக கௌரவ ஜானக வகும்புர அவர்கள் கரும்பு, சோளம், மரமுந்திரிகை, மிளகு, கருவா, கராம்பு, வெற்றிலை உள்ளிட்ட சிறு பெருந்தோட்ட பயிற்சிகை அபிவிருத்தி மற்றும் அது சார்ந்த கைத்தொழில்கள் மற்றும் ஏற்றுமதி மேம்பாடு. அறநெறி பாடசாலைகள், பிக்குமார் கல்வி, பிரிவினாக்கள் மற்றும் பௌத்த பல்கலைக்கழகங்கள் ராஜாங்க அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ விஜித்த பேருகுட அவர்கள். அடுத்ததாக கௌரவ ஷெஹான் சேமசிங் அவர்கள் சமுர்தி, மதிவிட பொருளாதார, நுண் நிதிய, சுயதொழில், வியாபார அபிவிருத்தி மற்றும் கீழ் உழைப்பு பயன்பாட்டு அரச வளங்கள் அபிவிருத்தி. அடுத்ததாக கௌரவ மொஹான் டிசில்வா அவர்கள் உர உற்பத்தி மற்றும் வழங்கல்கள், ரசாயன உரங்கள் மற்றும் கிருமி நாசினி பாவனை ஒழுங்குறுத்துகை. ரத்தினக்கல், தங்க ஆபரணங்கள் மற்றும் கனிய வளங்கள் சார்ந்த கைத்தொழில் ராஜாங்க அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ லோஹான் ரத்வத்தி அவர்கள். அடுத்ததாக கௌரவ திலும் அமுனுகம அவர்கள் வாகன ஒழுங்குறுத்துகை, பேருந்து போக்குவரத்து சேவைகள் மற்றும் புகையிரத பெட்டிகள் மற்றும் மோட்டார் வாகன கைத்தொழில். அடுத்ததாக கௌரவ விமலவீர திசாநாயக அவர்கள் வன ஜீவராசிகள் பாதுகாப்பு,
யானை வேலி மற்றும் அகழிகளை நிர்மாணித்தல் உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள். பிராந்திய உறவு நடவடிக்கைகள் ராஜாங்க அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ தாரக பாலசூரிய அவர்கள். கிராமிய வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை மற்றும் கட்டிடப் பொருள் கைத்தொழில் ராஜாங்க அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ இந்திக்க அனுருத்த அவர்கள். அடுத்ததாக கௌரவ கஞ்சன விஜயசேகர் அவர்கள். அலங்கார மீன்கள், நன்னீர் மீன்கள், இறால்களை வளர்த்தல், கடற்றொழில், துறைமுகங்கள் அபிவிருத்தி, பல நாள் கடற்றொழில் அலுவல்கள் மற்றும் மீன் ஏற்றுமதி. கிராமிய மற்றும் பிரதேச நீர் கருத்திட்ட அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ சனத் நிஷாந்த் அவர்கள். அடுத்ததாக கௌரவ சிறிபால கம்லத் அவர்கள். மகாவலி வலயங்களை அண்டியுள்ள கால்வாய்களின் அகழிகள் மற்றும் குடியிருப்புகள், பொது உட்கட்டமைப்பு வசதிகள். மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி ராஜாங்க அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ சரத் வீரசேகர் அவர்கள். கிராமிய வயல் நிலங்கள் மற்றும் அண்டியுள்ள குளங்கள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் நீர்ப்பாசன அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ அனுராத ஜெயரட்ன அவர்கள். கிராமிய மற்றும் பாடசாலை விளையாட்டு உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ தேனுக விதான கமகி அவர்கள். சுதேச வைத்திய முறைகளின் மேம்பாடு, கிராமிய மற்றும் ஆயுர்வேத வைத்தியசாலைகள் அபிவிருத்தி மற்றும் சமூக சுகாதாரம் ராஜாங்க அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ சிசிர ஜெயக்கொடி அவர்கள். அடுத்ததாக கௌரவ பியால் நிஷாந்த டிசில்வா அவர்கள். மகளிர் மற்றும் சிறுவர் அபிவிருத்தி, முன்பள்ளி மற்றும் ஆரம்ப கல்வி, அறநெறி பாடசாலைகள், கல்வி சேவைகள் மற்றும் பாடசாலை உட்கட்டமைப்பு வசதிகள். பிரம்புகள், பித்தளை, மட்பாண்டங்கள், மரப்பொருட்கள் மற்றும் கிராமிய கைத்தொழில் மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ பிரசன்ன ரணவீர் அவர்கள். விமான சேவைகள் மற்றும் ஏற்றுமதி வலயங்கள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ டிவி சானக் அவர்கள். கால்நடை வளங்கள், பண்ணைகள் மேம்பாடு, பால் மற்றும் முட்டை சார்ந்த தொழில் ராஜாங்க அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ டிபி ஹேராத் அவர்கள். நெல் மற்றும் தானிய வகைகள், சேதன உணவுகள், மரக்கறிகள், பழ வகைகள், மிளகாய், வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு செய்கை மேம்பாடு, விதை உற்பத்தி மற்றும் உயர் தொழில்நுட்பம் ராஜாங்க அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ சசீந்திர ராஜபக்ச அவர்கள். நகர அபிவிருத்தி, கரையோர பாதுகாப்பு, கழிவுப் பொருள் அகற்றுகை மற்றும் சமுதாய தூய்மைப்படுத்தல் ராஜாங்க அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ நாளக குடகேவ அவர்கள். தோட்ட வீடமைப்பு மற்றும் சமுதாய உட்கட்டமைப்பு வசதிகள் ராஜாங்க அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ ஜீவன் தொண்டமான் அவர்கள். நிதி, மூலதன சந்தை மற்றும் அரசு தொழில் முயற்சி மறுசீரமைப்பு ராஜாங்க அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ அஜித் நிவாட் கப்ரால் அவர்கள். அடுத்ததாக கௌரவ சீதா அரம்பேபுல அவர்கள். திறன்கள் அபிவிருத்தி, தொழில், கல்வி மற்றும் தகவல் தொழில்நுட்பம். ஔடத உற்பத்திகள், வழங்குகைகள் மற்றும் ஒழுங்குறுத்துகை ராஜாங்க அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ சன்ன ஜெயசுமன அவர்கள். எனவே வருகின்ற 20ஆம் தேதி பாராளுமன்றம் இந்த அமைச்சரவையோடு கூட இருக்கிறது. எனவே அதனை தொடர்ந்து இடம்பெறப் போகின்ற மாற்றங்கள் என்ன அப்படின்னு நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதோடு மட்டுமில்லாமல் இலங்கையை பொறுத்தவரையில் அரசியல் சூடு, அரசியல் பரபரப்பு இன்றோடு கொஞ்சம் கொஞ்சமாக தனியும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா யாருக்கு எந்தெந்த அமைச்சு பதவிகள் வழங்கப்பட போகுது அப்படின்ற மாதிரி பலதரப்பட்ட ஊகங்கள், எதிர்பார்ப்புகள் பல இருந்தது. எல்லாத்துக்கும் விடை இன்றைய நாளில் கிடைச்சிருக்கு. இதை தாண்டி நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னா கொரோனா தொற்றினுடைய பாதிப்பு இலங்கையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய நாளில் 9 பேருக்கு தான் தொற்று இருப்பதாக அடையாளம் காணப்பட்டது. அதுவும் தனிமைப்படுத்தப்பட்ட மையங்களில் இருப்பவர்களுக்கான தொற்று தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அனைவரும் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து இங்கு வரும்பொழுது தனிமைப்படுத்தப்பட்டவர்கள். எனவே இவர்கள் உட்பட 9 பேருக்கு தான் கொரோனா தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரைட். இதை தாண்டி இனி அடுத்த கேள்வி நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக விமான நிலையம் தொடர்பான செய்தி. இன்றும் அது தொடர்பான எந்த விதமான செய்தியும் இல்லை. ஆனால் வெளிநாடுகளிலிருந்து இருப்பவர்கள், அங்கு நிற்கதியாக இருப்பவர்களை அழைத்து வருகின்ற நடவடிக்கை தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது. இந்த வரப்போற வாரத்தில் அது இன்னும் அதிகரிக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, மேலதிகமான உடனுக்குடனான செய்திகளை சூரியன் செய்திகள், சூரியனுடைய சமூக வலைத்தளங்கள், எங்களுடைய இணையதளம் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம்.